ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தங்கத்தில் டிசைன் பண்ண இந்த ப்ளவுஸ் டிசைன் ரொம்ப அழகாக இருக்குல்ல? என்னது தங்கத்தில் ப்ளவுஸ் டிசைனா அப்படின்னு ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, இதை எப்படி டிசைன் பண்ணேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க. சில்க் காட்டன் ப்ளவுஸோட பேக் நெக்ல டிசைன் பண்ணுறதுக்காக இந்த ட்ரேசிங் பேப்பர் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு சைடும் பால் பின் போட்டு செக்யூர் பண்ணிட்டு ஒயிட் கார்பன் வச்சு இப்போ ட்ரேஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். எம்டி ரீஃபில் பென் யூஸ் பண்ணி ட்ரேஸ் எடுக்கிறேன். இதை முடிக்கும் போது எல்லா டீட்டெயிலிங் ஒர்க்கையும் வரைஞ்சிட்டேனா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு இந்த கார்பன் பேப்பரை ரிமூவ் பண்றேன். ரவுண்ட் பிரஷ்ல நம்பர் 00 பிரஷ் யூஸ் பண்ணி பேஸ் லேயரா ஒயிட் கலர் இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டு லேயர் ஒயிட் அப்ளை பண்ணி நல்லா அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இப்போ நான் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். பேரட்டோட சென்டரில் லெமன் எல்லோ கலர் அப்ளை பண்ணுறேன். அவுட்டர் சைட் லீஃப் கிரீன் கலர் அப்ளை பண்ணி இந்த லெமன் எல்லோவும் லீஃப் கிரீன் கலரும் ஒன்னோட ஒன்று மர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். லோட்டஸுக்கு பேஸ் லேயரா ஒயிட் கலர் அப்ளை பண்ணி நியான் பிங்க் கலர் இப்ப கொடுக்கிறேன். பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்ச உடனேயே எங்கெல்லாம் கோல்டன் எம்போஸ்டு எஃபெக்ட் வேணுமோ அந்த இடங்கள்ல 3D அவுட்லைனர் வச்சு இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணிக்கிறேன். 3D அவுட்லைனர் ஒர்க் ட்ரை ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 12 hours நம்ம டைம் கொடுக்கணும். இந்த 3D அவுட்லைனர் ஒர்க் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கோல்ட் ஃபாயில் ஸ்டிக் பண்ணா மட்டும்தான் அதோட எம்போஸ்டு எஃபெக்ட் நமக்கு பர்ஃபெக்டா கிடைக்கும். ஸோ கண்டிப்பா இது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பேரட்டோட பீக்குக்கு கிரிம்சன் ரெட் கலர் கொடுக்குறேன். இப்போ அதோட ஃபெதருக்கு லெமன் எல்லோ கலர் மேலே ஆரஞ்சு கலர் கொடுத்து இந்த ரெண்டு கலரையும் ஒன்னோட ஒன்று நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். மேல் பகுதியில் ஒயிட் அண்ட் ப்ளூ போட்டு பிளெண்ட் பண்ணி விடுறேன். டெக்கரேஷன் பர்பஸ்க்காக ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறேன். ரவுண்ட் பிரஷ்ல 000 பிரஷ் யூஸ் பண்ணி கிரிம்சன் ரெட் வச்சு லோட்டஸோட அவுட்லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். 3D அவுட்லைனர் ஒர்க் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இப்போ அதுக்கு மேலே கோல்டு லீஃப் நான் ஒட்ட போகிறேன். இந்த பேப்பரை முதல் முறையாக பார்க்குறவங்களுக்காக சொல்லிக்கிறேன். இது தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் மக் ஒர்க் பண்ணி அந்த மக் ஒர்க் மேலே ஒட்டுற கோல்டு ஃபாயில் பேப்பர். இது பார்க்கறதுக்கு ரொம்ப தின் ஷீட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த பேப்பரை இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி இது மேலே இப்போ நான் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி கரெக்ட் ஷேப்பில் வெட்டி எடுத்த கோல்டு ஃபாயில் பேப்பரை ஒட்டுறதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ண போகிறேன். இந்த கோல்டு ஃபாயில் பேப்பரோட ஒரு பக்கம் தான் கோல்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க. பேக் சைடு இந்த மாதிரி பேப்பராக இருக்கும். இந்த இடத்துல ஃபேப்ரிக் க்ளூவை தேவையான அளவுக்கு அப்ளை பண்ணி நல்லா கையால் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த க்ளூவை அப்ளை பண்ணி விடணும். இந்த மாதிரி க்ளூவை அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் கை விரலால் தடவி விடுங்க. அப்போ தான் எக்ஸஸாக க்ளூ இருந்தால் நம்ம கையிலே வந்துடும். இந்த பேப்பரை ஜென்டிலாக ரிமூவ் பண்ணி எந்த இடத்துல இந்த பேப்பரை ஸ்டிக் பண்ணணுமோ கரெக்டாக அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி இதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஒரு விரலால். நீங்கள் ப்ரெஸ் பண்ண யூஸ் பண்ணுற விரல் ட்ரையாக இருக்கணும். கம்மோ தண்ணியோ விரலில் இருக்கக்கூடாது. கோல்ட் ஃபாயில் பேப்பர் மேலே கம் அப்ளை பண்ணும்போது எப்பயுமே ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு அப்ளை பண்ணுங்க. இந்த கோல்ட் ஃபாயில் பேப்பர் ரொம்ப டெலிகேட்டான பேப்பர். ஸோ இந்த பேப்பர் மேலே கம் அப்ளை பண்ணி
எந்த இடத்துல இந்த பேப்பரை ஸ்டிக் பண்ணணுமோ அந்த இடத்த ப்ராப்பரா செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரேம்ல மாட்டியிருக்க இந்த துணிக்கு அடியில என்னோட இடது கையோட ஒரு விரலை இந்த கோல்ட் ஃபாயில் பேப்பரு கீழே கொடுத்துட்டு இன்னொரு கை விரலால இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடும்போது இந்த இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் நல்லா தெளிவா தெரியும். இந்த பேப்பர்ல அதிகமாகவும் க்ளூ அப்ளை பண்ணக்கூடாது, பத்தாம கொஞ்சமாகவும் இருக்கக்கூடாது. பேப்பர்ல அதிகமாக க்ளூ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இதை துணியில ஒட்டும் போது இந்த எக்ஸஸா இருக்க க்ளூவெல்லாம் வெளியில வந்து இம்ப்ரெஷன் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது இந்த க்ளூ நம்ம விரல்லே பட்டு இந்த பேப்பர் நம்ம விரலோட உறிஞ்சிக்கிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த பேப்பரை கிளாத்ல எங்க ஒட்டணுமோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ப்ராப்பரா செட் பண்ணி இது மாதிரி வச்சுக்கோங்க. என்னோட இடது கையோட ஒரு விரலை இந்த இப்ப தட்டி காட்டுறேன் பாருங்க. துணிக்கு அடியில இருக்க இந்த விரல் மேல துணிக்கு மேல இருந்து ஒரு விரலால இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்படி செய்யும்போது நம்ம போட்ட 3D அவுட்லைனரோட இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவா நமக்கு தெரியும். க்ளூ கொஞ்சமா போட்டீங்க அப்படின்னா இந்த பேப்பர் துணியில நல்லா ஸ்டிக் ஆகாம ஓரமெல்லாம் தூக்கிக்கிட்டு ஒரு கேப்போட இருக்கும். ஓரமெல்லாம் ஒட்டாம தூக்கிக்கிச்சு அப்படின்னா அந்த ஃபினிஷிங் பார்க்க நீட்டா இருக்காது. இதே மாதிரி கோல்ட் ஃபாயில் பேப்பரை ரைட் சைடும் ஒட்டணும். கோல்ட் ஃபாயில் பேப்பர்ல கம் போடும்போது இப்ப நான் அப்ளை பண்ற மாதிரி அதோட ஓரத்துல சின்னதா கேப் விட்டு க்ளூவா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் எல்லா இடத்துலையும் க்ளூ பரவுற மாதிரி நம்ம கையை வச்சு தடவி விடும்போது எக்ஸஸா இருக்க க்ளூ நம்ம கையோட வந்துடும். தேவையான க்ளூ பேப்பர்லயே ரீடைன் ஆயிக்கும். இந்த ஒர்க்கை ரொம்ப பொறுமையா செய்யணும். அவசரப்பட்டு பண்ணோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் கண்டிப்பா வராது. கம் தடவின பேப்பரை கரெக்டான இடத்துல வச்சு செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபிங்கர்ஸை வச்சு ப்ரெஸ் பண்ணி விடணும். நம்ம ஒன்ஸ் அதை தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை உரிக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேப்பர் கிழிஞ்சு போயிடும். மறுபடி வேறொரு பேப்பரில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அகெயின் நம்ம கம் தடவி ஒட்ட வேண்டியதாயிரும். கோல்டன் பேப்பரை கை விரல் யூஸ் பண்ணி மட்டும் இந்த மாதிரி ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த கோல்ட் ஃபாயில் பேப்பர் கோல்டு மாதிரியே 22 கேரட், 23 கேரட், 24 கேரட்ல அவைலபிளாக இருக்குது. இந்த கேரட்டை பொறுத்து அதோட ரேட்டுமே டிஃபர் ஆகும். இந்த கோல்ட் ஃபாயில் பேப்பர் ரொம்பவே காஸ்ட்லி ப்ளஸ் ரொம்ப டெலிகேட்டான பேப்பர். ஸோ அதனால நான் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கை பண்ணுங்க. இந்த கோல்ட் ஃபாயில் பேப்பரை ஃபெதர் ஷேப்க்கு கட் பண்ணதுல ஒரு நூல் இலை அளவுக்கு லெஃப்ட் சைடில் கவர் ஆன மாதிரி கவர் ஆகாம ஒரு சின்ன கேப் இருக்கு. இதை இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் வச்சு எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கேப் இருக்க இடத்துக்கு மேலே இந்த பீஸ் ஆஃப் பேப்பரை ஃபிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு ஒரு ஷார்ப்பாக இருக்க சிசர் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கோல்ட் ஃபாயில் பேப்பரில் பெரிய சைஸ் வெட்டி எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் ஆஃப் பிட் பேப்பர்ஸ் நிறைய கிடைக்கும். இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுற வேண்டாம். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா இந்த மாதிரி எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேப்பர் மேலே ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி அந்த கேப்பில் ஒட்டி விட்டுட்டா நமக்கு எங்கேயுமே கேப் தெரியாது. ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, தெரிஞ்ச அந்த சின்ன கேப்பு கூட தெரியாத மாதிரி இப்போ நம்ம இதை ஒட்டி நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த பேப்பர் 3D அவுட்லைனர் ஒர்க்கை மறைக்கிற மாதிரி சரியான அளவில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு நான் வெட்டிக்கிறேன். கம் தடவின பேப்பரை 3D அவுட்லைனர் மேலே வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விடும்போது உங்கள் விரல் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். உங்கள் விரலில் கம்மும்
தண்ணியோ துளி கூட இருக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. கோல்ட் ஃபாயில் பேப்பரை கம்ப்ளீட்டாக ஒட்டி முடிச்சாச்சு. இன்னும் இதை கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக நான் ஸ்டோன் ஸ்டிக் பண்ண போகிறேன். கோல்ட் ஃபாயில் பேப்பர் மேலே ஃபேப்ரிக் க்ளூ போட்டு தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் யூஸ் பண்ணுற குந்தன் ஸ்டோன்ஸ் ஆர் சிந்தட்டிக் ஸ்டோன்ஸ் எது வேணால் நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த கோல்ட் ஃபாயில் பேப்பர் மேலே கேம்லின் பிராண்டோட பிளாக் மார்க்கர் பேனா வச்சு அவுட்லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த பேனா பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை டான்ஜோ ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் சீக்ரெட் டெக்னிக்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அந்த வீடியோவோட லிங்கை இப்போ டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை செக் பண்ணுங்க. பிளாக் மார்க்கர் வச்சு கோல்ட் ஃபாயில் பேப்பரில் அவுட்லைன் போட்டு முடிச்சாச்சு. பேர்ல் லோரியல்ஸ் வச்சு ப்ளவுஸில் நான் டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ண போகிறேன். ஹேண்ட் நீடில் 2 லேயர் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டில் 3 லோரியல்ஸை கோர்த்து நல்லா 2-3 ஸ்டிச் போட்டு நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே ஒரு 5 இடத்துல இந்த லோரியல்ஸை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் கிராண்ட் ஆக்குறதுக்காக இந்த லோரியல்ஸுக்கு கீழே கோல்டன் கலர்ல இந்த மாதிரி ஸ்டோன் ஸ்டிக் பண்ண போறேன். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கோல்ட் ஃபாயில் பேப்பருக்கு மேல ஸ்பார்க்லிங் பேர்ல் கலர்ஸ்ல ரெட் கலர் இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது இந்த கோல்ட் ஃபாயில் ஒர்க் நல்லா எம்போஸ்டா ரொம்ப பளிச்சுன்னு அழகா தெரியும். இந்த பிளவுஸ் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, ப்ரைஸ் வைஸும் ரொம்ப கிராண்டான பிளவுஸ். இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் நீங்க ஸ்டிச் பண்ணி வேர் பண்றீங்க அப்படின்போது பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்ட் லுக்காகவும் ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களோட ட்ரெஸ்ஸில் இந்த கோல்ட் ஃபாயில் ஒர்க் வச்சு பெயிண்ட் பண்ணி வேர் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. கோல்டு பிடிக்காதுன்னு சொல்கிற கேர்ள்ஸ் யாராவது இருப்போமா? நிச்சயமாக இருக்க மாட்டோம். நம்ம எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும். பட் ப்ரைஸ் வைஸ் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட்ஜெட் ப்ரைஸில் இதை பண்ணிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு காதில் கேட்குது. ஸோ அவங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு பெயிண்டிங் வித் பட்ஜெட் ப்ரைஸில் இந்த கோல்ட் ஃபாயில் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போமா?